இப்போ மனம் விட்டு அழுதால் நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கண்ணீர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணீருங்கிறது நமக்கு நம்ம உடல் வலியாக இருந்தாலும் மன வலியாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஒரு வடிகாலாக இருப்பது தான் நமக்கு அழுகை, கண்ணீர். இப்போது இது தப்பு கிடையாது, இப்போ அழறதுனால தப்பு கிடையாது. ஆனால் ஒரேடியாக அழுதுகிட்டே இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தப்பு. இப்போ கண்ணீருங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம மேல் இமைகளுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் கண்ணீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது டியர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியர் கிளாண்ட்லேருந்து தான் அந்த கண்ணீர் சுரப்பிகள் இருக்கும். அந்த கண்ணீர் சுரப்பிகள் கீழே நாளங்கள் குட்டியாக இருக்கும். அது அந்த டக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, அதுலேருந்து நீர் சுரப்பிகள் உருவாகும். அந்த சுரப்பிகள்லேருந்து உருவாகிற ஒரு திரவம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முழுக்க அந்த கருவழிகள் இருக்கு இல்லையா, அது மேலே மிதந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை ட்ரைனஸ் இல்லாமல் பாதுகாத்துக்கும், வெளிப்புறத்துலேருந்து வர்ற தூசிகள்ல இருந்தும் மற்ற மாசுக்கள்ல இருந்தும் நம்மளை